கிறிஸ்தேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதமான இரவு நேரத்திலே உறங்குவதற்கு முன் உன்னதரோடு ஒரு விசுவாச பயணத்திலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த நாள் தியானத்துக்கு போவதற்கு முன்பாக நாம் ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போம். ஜெபிக்கலாம். பைபிள். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்களுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல இரவு நேரத்துக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த காலங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே நீர் போதுமானவராய், நீர் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறீர். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறோம். நீர் எங்களை பூரண சமாதானத்தினாலும் ஆண்டவரே உடைய புதிய கிருபைகளினாலும் எங்களை நடத்துகிறீர். உம்மை நம்புகிறவர்களை நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். உடைய வார்த்தையை நம்பும் பொழுது எங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் எங்களுக்குள்ளே நடக்கிறது. அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நல்லவர்களாய் வாழ நல்ல வேத வசனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதை எங்கள் வாழ்க்கையில அனுபவங்களாய் மாற்ற நீங்க உதவி செய்யுங்க. வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இந்த வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய இருதயத்தின் தியானங்களும் பிரியமாய் அமைவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் என்கிற ஒரு பாடலை, பழைய பாடல் தான். ஒரு 2 சரணங்களை பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காலையில் பனி போல் மாயமாய் உலகம் உபாயமாய் நீங்கிவிடும். என்றும் கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்பு, கருத்தாய் நீ மனமே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவகசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுன நீ மனமே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவராம். பின்னும் நேமியாம் கருணை நிலைவரம் உண்டு, நிதம் துதி என் மனமே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் மாமே. துன்பத்தில் இன்பம், தொல்லையில் நல்ல துணைவரம் நேசரிடம். நீயும் அன்பதை சேர்ந்தால் ஆனை துணை காப்பார், ஆசை கொள் நீ மனமே. சகோதரரே, தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றும் நாமம் நீனும் பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வை புகுவாய் நீ மனமே. அல்லேலூயா. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் இந்த ஒரு புதியதொரு நாளை காண தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஆச்சரியமான வழிகள், ஆச்சரியமான வேத வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும் காண்கிறோம். காண்கிறவர்கள், கேட்கிறவர்கள், இதை நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த நினைப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்கள், நம்ம எல்லாரும் ஆசீர்வாதி, ஹாப்பி பர்சன். நீங்களாம் யாரு? நம்ம எல்லாம் சந்தோஷத்துக்குரியவர்கள்.
வேதம் பல விஷயங்களை நம்ம சொல்லுது. நான் அற்புதமான ஒரு பாடலை நான் இதை எண்ணியே பார்க்கல, இந்த பாடுவோன்னு சொல்லி ஜஸ்ட் 1 மினிட்ல தான் அதை என் தேவன் உணர்த்தியிருக்கிறார். இதில் பாடும்போது தான் எனக்கே சில காரியங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறேன், உணர்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளிலும் நாம் தொடர் போதனையாக மத்திய எதிரான நற்செய்தி நூலை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின முதல் பிரசங்கத்தை நாம் ஆராய்ந்து பார்த்திருக்கிறோம். சற்று அடிப்படை தகவல்களை மனதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு அந்த வேத பகுதியை வாசித்து நாம் அதை குறித்து இன்றைக்குரிய தியானத்துக்கு நாம் கவனிச்சிருந்தோம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார், பறைசாற்ற தொடங்கினார். இது முக்கியமான ஒன்று என்பதனால முதலிலே இதை அவர் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மனசு ஒரு மனிதன் அப்படின்னாலே மனிதன் சீக்கிட்டு மனசு, அவன் ஒரு இருதயத்தினுடைய நினைவு இருதயம் சொல்றாங்க. மனதினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருக்கும். ஒரு முறை ஒரு சின்ன காரியத்தை நம்ம செஞ்சிட்ட பிறகு அதை மீறிட்டோம் அப்படின்னா அதை தொடர்ந்து நாம் செய்ய செய்ய நம்முடைய மனது அதுக்கு பக்குவப்பட ஆரம்பிக்கும். மனதை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம நேற்று பார்த்தோம். மனம் ஒரு சில காலத்துல மன உருக்கமா நம்ம நடப்போம். மன சாட்சி நமக்கே, நம்ம மனமே நமக்கு சாட்சி சொல்லும். இது மனம் எங்கதான் இருக்குது, நிறைய கேள்வி இருக்குது. மனசு யாருன்னா பார்த்துருக்கிறீங்களா? அது எப்படி இருக்கும், அது எப்படிப்பட்ட உணர்வு கொண்டது, அதனால எனக்கு என்ன பிரச்சனை, அது எப்படி நான் சரி பண்றது, இதுதான் வேதம். மனதை குறித்த ஒரு திட்டம் தெளிவையும் அதிலிருந்து நாம் வாழ வேண்டிய வழிகளையும் சொல்லுவதற்காகத்தான் வேதம் நமக்கு தந்திருக்கிறார். அதனாலதான் ஆண்டவர் முதல் பிரசங்கத்திலே அவர் சொல்றாரு, மனம் திரும்பையா, மனம் திரும்பையா. அப்போ என் வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. நிறைய பேர் அவங்களாலதான் நான் வாழ்றேன், இவங்களாலதான் இப்படி ஆயிட்டேன், அதெல்லாம் பொய். எனக்கு நீ இதை செஞ்சிருந்தா நான் இதை செய்யாம இருந்திருப்பேன்ல, இதெல்லாம் ஒரு ரீசனே கிடையாது. தப்பு பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறது அதெல்லாம். இந்த அற்புதமான பாட்டுல பாத்தீங்கன்னா, இந்த தேனை விட இனிமையான ஒரு நாமம் இருக்கிறது, அது இந்த உலகத்திலே. அதை நீ தேடி நாடி ஓடி வந்தால் அது உன் வாழ்க்கையிலே இதைத்தான் என்ன பண்ணுமா, திவ்யமான ஒரு அற்புதமான மதுரமாக இருக்கிறது, இனிமையானது, அது நமக்கு ஔஷதமானது, அது நமக்கு பாதுகாப்பானது, நம் வாழ்வை மாற்றக்கூடிய ஒன்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். இது நம்ம புரிந்து கொள்ளணும். தேவனுடைய வார்த்தை மனதிற்கு ஏற்ற மருந்தாக இருக்கிறது. அப்ப இந்த மனதை நம்ம எப்படி திருப்புறது, நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம் வருங்காலத்துல. இந்த பாட்டிலேயே நிறைய விஷயத்தை ஆண்டவர் எனக்கு உணர்த்தி இருக்கிறார். முதல் பாடல இதை தேடி ஓடி நாடி வரணும், இது தினமும் செய்யணும். இது என்ன, இந்த மனசு ஒரே விஷயத்தையே நீங்க 21 நாள் பண்ணீங்கன்னா அதுக்கு அடாப்ட் ஆகும். ஒவ்வொரு மனம் எங்க இருக்குதுன்னா, உச்சந்தலிருந்து உள்ளங்கால வரைக்கும் ஒவ்வொன்றிலும் சம்பந்தப்பட்டது, ஒவ்வொரு உறுப்புகளிலும் சம்பந்தப்பட்டது. ஏன் தலை வலிக்குது, ஏன் ஜீரணம் ஆகல, ஏன் பாத்ரூம் வரல, எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க வலிக்கிற மாதிரி இருக்குது, அங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டா போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ப்ளஸ் எல்லாத்தையும் செக் பண்ணா பாத்தீங்கன்னா நார்மல்வான். ஆனா ஏன் எனக்கு தலை வலிக்குது, மனசுல தாங்க மேட்ரு. அப்ப மனம் உடலை ஆளுகிறது ஒன்றாக இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோன்றது நாமே சிந்திச்சு நிதானித்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. உங்களை நீங்களே சரியாக கவனிக்கலன்னா தான் பிரச்சனை. அதனாலதான் இங்க இந்த பாட்டுல ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கிறாங்க. இந்த பாட்டை தினமும் தேடி நாடி ஓடி வர வேண்டும், தினமும் நீ மனமே. இது அற்புதமான மருந்து, மதுரமானது. இதை அநேகர் தேடுவது கிடையாது, அநேகர் நாடுவது கிடையாது. எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். நான் எத்தனை நாள் பேசினாலும் எங்க வீட்டுல இருக்கிறவங்க உட்காந்து கேட்கறாங்க. சிலர் பாக்குறாங்க, குறைஞ்சது ஒரு 50 பேராவது, ஒரு 35 பேராவது பேசிக் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கிறத நான் பாக்குறேன். விதைக்கிற விதை, விதைக்க வேண்டிய காலத்திலே விதைக்காதவன் அறுக்க வேண்டிய காலத்தில் அழுது கொண்டிருப்பான். நாம் அள்ளித்துவம் விதையை சுமந்து கொண்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டம்தான். காலை என்ன டெய்லியா, என்னையா இது
ஆமா, ஒவ்வொரு நாளும் எனக்கு புதுசா இருக்குது. இதெல்லாம் எனக்கு புதியதா இருக்கிறது. இப்போ ரியலா தேவன் என் மனசுல எனக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனாலதான் நான் வேதத்தை ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அது ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நித்திய வாழ்வை என்னை கொண்டு போவாங்க. அதுல மாற்றமே கிடையாதுங்க. உங்க மனசுக்கு ஏத்த ஒரு மருந்து என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். உங்க மனசை மாற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்தது தேவனுடைய வார்த்தைகள். மனம் வலிக்குது, மருந்து குத்தா சரியாயிடுமா மனசுக்கு? உங்க ஒவ்வொரு செல்லுலயும் மனசு இருக்குது. மனசை யாரும் கண்டுபிடிக்க முடியல. மைண்ட்னு சொல்றாங்க. the chemical suspensions. அது என்னன்னா, ஏதோ ஒரு மாற்றங்கள் நமக்குள்ள தேவன் படைத்திருக்கிற ஒரு படைப்பில் அவர் என்ன மாதிரியான இந்த சரீரத்தை சங்கீதக்காரன் சொல்லும் போது ரொம்ப அற்புதமா சொல்லுவாரு. விசித்திர வினோதமாய் ஒரு சாதாரண லிக்விடு, அதுக்குள்ள எலும்பு, அதுக்குள்ள உயிர், அதுக்குள்ள கண்ணு, அதுக்குள்ள மூக்கு. என்னங்க இது தேவனுடைய அமைப்பு! என்ன ஆச்சரியமானது! கருவிலே என்னை உருவாகும் பொழுதே அவருடைய கண்கள் என்னை கண்டது. எனக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே என் பேர் என்னன்னு அவர் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட அந்த தேவனுடைய உணர்வுகள், படைப்பு, எண்ணங்கள் ஆச்சரியமானது. அதனாலதான் நம்ம தான் என்ன பண்றோம், இந்த உலகத்துல பழகிட்டு சில காரியங்கள்ல அப்படியே அந்த மனசு சில விஷயங்களை கேட்டு கேட்டு என்ன ஒருத்தர் திட்டினாங்கன்னா நான் ஒருத்தரை திட்டணும்னு தான் நினைக்கிறோம். ஆனா வேதம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்குது. அதுதான் சில அது எப்படி சொல்றதுன்னா நேர் எதிர்மறையான விஷயங்கள். நாம் எப்படிப்பட்ட நேர்மறையா இருக்கிறோமா எதிர்மறையா இருக்கிறோமா இது யோசிக்கணும். நீங்க எப்படி நீங்கன்றத உங்களே நீங்க அனலைஸ் பண்ணினாலே நீங்க உங்க மனசு எங்க இருக்குதுன்னு ஈஸியா தெரியும். அலைபாயுதே மனம் அலைபாயுது, ஒரு இடத்துல இருக்காது அது. இப்ப நான் இங்க பேசிட்டே இருக்கிறேன், நீங்க கேட்டுட்டே இருக்கிறீங்க. ஃபேன் சவுண்டு கேக்குது, பாட்டு சவுண்டு கேக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரே நேரத்துல நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் ஆயிட்டே இருக்குது. அந்த மனசு எங்க திடீர்னு பரலோகம் போயிட்டு வருது, திடீர்னு ரொம்ப லாங் எங்க நினைக்கிறோமோ அங்க போயிட்டு வருது. இதுல என்னங்க இது? இதை நான் எப்படி சரி பண்றது, எப்படி பாதுகாப்பது எனக்கு தெரியல. நம்மளால தாங்க சரி பண்ண முடியும். அதனாலதான் அந்த சொன்ன மனம் திரும்பியா உங்ககிட்ட தான் இருக்குதுன்னு. ஒரு விஷயத்த ஒரு மணி நேரமா செய்ய அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அதனால ஒரு பாதிப்பு வருதுன்னா அதையே நினைச்சு 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 பார்க்கும்போது நம்மள பாதிக்கப்படுது. நீங்க அதை நினைக்காம ஓவர் கம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப அற்புதமா இருக்கும். அதனாலதான் சொல்றாரு, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. பிசிக்கலி பாத்தீங்கன்னா இங்க எல்லாரும் பார்த்து பிரசன்ட்ல இருக்கிற மாதிரி இருக்குது. மென்டலின்னு பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் ஆயிட்டு இருக்கும். நிறைய விஷயத்துல கேட்டுன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும், என்ன பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஆனா வேற வேற ஓடிட்டு இருக்கும். நாளைக்கு என்ன குழம்பு வைக்கலாம், நாளைக்கு என்ன செய்யலாம், என்னென்ன யோசனை. சில கண்ணை மூடின்னு இருப்பாங்க, ஆனா ஐ ஓபன்ல தான் இருக்கும். இந்த மனம் திரும்புதல், மனம் என்பது தேவன் நமக்கு தந்திருக்கிற நம்ம தாங்க அது. ஆகவே நம்மை நாம் சரி செய்வதற்கு வேதத்தின் ரகசியங்களை பார்க்கணும். வேதத்தின் பல விஷயங்கள் தேவன் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் பாருங்க. அவரு எடுத்த உடனே நீங்க இதெல்லாம் போயிட்டு நீங்க இப்படி பண்ணா இப்படி ஆயிடுவீங்க அப்படின்லாம் சொல்லாம, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் உங்க வாழ்க்கையில அனுபவிக்க முடியும், சமீபமாக உங்களுக்குள்ளே உங்களுக்கு முன்பாகவே இருக்குது. நிறைய பேரு அந்த சொர்க்கத்தை அல்லது இன்பத்தை அல்லது சுகத்தை எனக்கு முன்னாடி இருக்குதுன்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யாருமே அதுக்கு வேலி போட முடியாதுங்க. நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அது பாஸ், அவ்வளவுதான். நீ தப்பா நினைச்சிட்டீங்கன்னா தப்பாயிடும், நீ கரெக்டா நினைச்சீங்கன்னா கரெக்ட் ஆயிடும். அதனால்தான் சொன்னாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் எப்படி வரும்? வேத வசனத்தினால வரும். அப்ப வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அப்ப நம்முடைய மனதை பக்குவப்படுத்துகின்ற ஒரே மெடிடேஷன். நிறைய விஷயங்கள் நான் உட்காந்து தியானத்திலாம் இருக்கும்போது, வேதெல்லாம் வாசிக்கும் போது என் சரீரத்துல மாற்றங்களை நான் பார்த்திருக்கிறேன். அது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம ஒரு சில காரியங்களை நிறைய விஷயங்கள்லாம் அது பல நாளா பிராக்டிஸ் பண்ணியிருப்போம், ஃபாலோ பண்ண முடியாது.
நீங்க உண்மையா அதை தேடி நாடி ஓடி வந்தீர்கள் ஆனால், தினமும் அதை நீங்கள் தொடர்வீர்கள் ஆனால், அது உங்களை மாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இந்த கஷ்டத்தை, இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை, பாவத்தை, இதெல்லாம் அவர் பார்த்துட்டாரு, தொலைச்சிட்டாரு. நம்ம போயிட்டு ஐயோ நான் இதை பண்ணிட்டேனே, அதை செஞ்சிட்டேனே அப்படின்னு நீ எண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த விடுதலையை நீங்க பெற முடியாது. அவர் எனக்காய் பாவத்திற்கான பரிகாரம் எல்லா சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்த கிருபாதார பலியாக இருக்கிறார் என்பதை நீங்க உணர அதனால தேவனை குறித்த அறிவு ரொம்ப அவசியம். கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. நீ கண்டு உணரு. முதல்ல நீ உணராம மத்தவங்க கிட்ட சொல்ல முடியாது. நான் அனுபவிக்க முடியாம டேஸ்ட் நான் மத்தவங்க ஷேர் பண்ண முடியாது. நான் தேவனை பார்க்காமல், தேவனை ருசிக்காமல் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியாது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகிடும். ஒரு பிரசங்கியாளருடைய அப்டேட் வரைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். அவர் பிறந்ததுல இருந்து அவர் வளர்ந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா கத்து வச்சுட்டுப்போம். ஆனா தேவனை குறித்த அறிவு அதுல குறைவுதான். பூமி எப்படி படைச்சிருக்கிறாரு, இன்னைக்கு யாரு, அவர் எப்படி இருந்தாரு, ஆதியில எப்படி இருந்தாரு, இப்ப யாரு எப்படி செயல்படுறா, இதெல்லாம் குறித்து ஒரு குழப்பமா இருக்குதுங்க. பிதா குமார் பசுத்தாவினா மண்டலா ஏற மாதிரி இது எல்லாம் ஒரே ஆவியானவர்னா ஒண்ணுமே புரியல. நம்ம சில விஷயங்கள்லாம் வேதத்துல பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். என்னங்க இது இவர் எழுதி வச்சுக்கிறாரு ஒரு மாதிரி, அவரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பிரசங்கம் பண்றாங்க, என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட தேடுகிற அந்த நீங்கள் சில காரியங்களை கண்டு உணர வேண்டும். அது மனம் சிலதை கண்டு பார்த்தாதான் நம்போம், சிலது பார்க்காமலே நம்போம். ஏன்னா ஏற்கனவே அவரை குறித்து நல்லா தெளிவா புரிஞ்சிச்சுன்னா நம்ம அவங்கள நம்பலாம். ஆண்டவர் ஒரு முறை யூதாஸ், யார் அது யூதாஸா, நம்ம கிட்ட வந்தாரு, தோமா கிட்ட சொன்னாரு, ஏம்பா என்னை பார்த்தாதான் நம்புவியா, பார்க்காம நம்ப பாக்கியவன், அவன் நம்ம நல்ல மனுஷன், ஹாப்பி பர்சனு, பிளஷர் மேனு அப்படின்னாரு. ஆனா இன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் பார்க்காம நம்புறது, ஆண்டவருடைய செயல்களை நம்புவது நல்லது. ஆனா மனிதனை எல்லாருமே நம்ப முடியல. ஏன்னா வேதம் சொல்லுது, மனிதனை நம்புவதை விட்டு விடுங்கள், நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். நம்பி மோசம் போயிட்டான் நிறைய நம்ம மனிதர்களை, பாஸ்டர்களை, சபைகளை. அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல ஏமாந்து இருக்கிறோம், நிறைய இடத்துல நிறைய பேர்கிட்ட நம்பிட்டங்க. யார் உன்னை நம்ப சொன்னது? நீ நம்ப வேண்டிய ஆளு நம்பாத ஆளை யார ஃபாலோ பண்ணுமோ அவங்களும் ஃபாலோ பண்ணாத. நம்ம பண்ண வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு பண்ணாத நம்ம செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில பாதிப்புகள். அப்ப தன்னை குறித்த ஒரு மிக தெளிவு நமக்கு வேணும். நம்முடைய மனதை குறித்து, நம்மை குறித்த அறிவு, நாம் எப்படிப்பட்ட நிலையில யோசிக்கிறோம், செயல்கிறோம், அந்த எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குதுன்றது ரொம்ப யோசிக்கிறது. பாட்டிலேயே சில விஷயங்கள்லாம் தேவன் உணர்த்துறத பாக்குறோம். பாவியை மீட்க தாவிய உயிரை தாமே ஈந்தவர். பாவியை மீட்க இந்த உலகத்துல வாலண்டரியா என் உயிரை கொடுத்து என்ன மீட்டாருங்க. அந்த கருணை நிலைவரமான என் வாழ்க்கையில நிதம் நான் துதித்து பாட வேணும். என் மனமே நீ செய்ய மாட்டியா அப்படின்னு பாடுற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. டெய்லி எனக்காக அவர் மரித்தார். அவர் கொஞ்சம் யோசித்து பாருங்க. வலிக்குது, ஆனா ஐயோ வலிக்குது அப்படி சொல்லல. அவரு வேதம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சகித்து நமக்காக என்ன பண்ணாரு? சகித்தார். இதை ஒவ்வொரு நாளும் எண்ணி துதித்து மகிழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். மனமே இதை புரிஞ்சுக்கோ. நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தோடனே நம்ம ஐயோ என்னால முடியாது, அவ்வளவுதான் எண்டுக்கே போயிடுவான். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணுமோ இன்னைக்கு எடுப்பாங்க. அதை உட்காந்து ஏங்க ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு கஷ்டமா இருக்குது, சூழ்நிலை இருக்குது, வேதனையா இருக்குது மாம்சத்துல. போயிட்டு ஒரு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு வெளியில வரும்போது இருக்குது பாருங்க ஃப்ரெஷ்ஷா, திருப்பி தூங்கி எழுந்து பாருங்க, அடுத்த நாள் ஒரே நார்மல் ஆயிடுவீங்க. என்ன படைப்பு தேவனுடைய! அந்த மனசு தான் மெயினுங்க. தப்பா கணக்கு போடுறது, தப்பா விசுவாசிக்கிறது, தப்பா வாழ்றது, தப்பாவே இருக்குது. இதை புரியணும். நம்முடைய பக்தி இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, காலையில பனி வர்ற மாதிரி, வெயில் வர பனியை காணும். இப்ப பார்த்தா மழை பெஞ்சு அங்க குளிருது. மாயமா உலகம் இது, உபாயமாய் அது நீங்கிடும். ஆனா என்றும் நீ கர்த்தரின் பாதம் நிச்சயம் நம்ம உன் வாழ்க்கையில கருத்தாய் நீ மனமே கருத்தாய் என்று. துன்பம் வருது, இன்பம் வருது, நிறைய தொல்லைங்க.
ஆனாலும் துணைவராம் நேசரிடம் நீயும் அன்பதாய் சேர்ந்தால் அனைத்துணை காப்பார் ஆசைக்குள் நீ மனமே. ஆண்டவர் எனக்கு கூடவே இருக்கிறாரு, எனக்கு கைட் பண்றாரு, அவர் என்ன நடத்துறாருன்னு அவர் மேல வச்சிருக்கிற ஆசை தாங்க. ஆசை இருந்தா அவர் சத்தம் கேட்காம ஒரு நாளும் சிலரை நேசிக்கிறவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், டெய்லி பேசணும்னு விரும்புவோம். நான் டெய்லி ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவர்கிட்ட அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்ய ஒவ்வொரு நாளும் ரகசியங்களை சொல்லிக் கொடுங்க. அவர்கிட்ட பழகிற அந்த பழக்கத்தை நம்ம அதிகப்படுத்துங்க. வேற ஒண்ணுமே இல்லை. ஆசை கொள் நீ மனமே. ஒவ்வொரு நாளும் ஆசை கொள்ளுங்க. நீங்க ஆசை என்ன பண்றீங்களோ அது உங்களை தேடி வரும். அது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கணும்னு தேடிட்டு இருக்குது, நீங்க அதை தேடிட்டு போறீங்க. நீங்கள் தேவனை தேடும் பொழுது ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் வந்துடும், நீ அதை போய் தேடாத. இந்த பூலோகத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்றக்கூடிய ஒரே நாமம், இதை உன் வாழ்க்கையில அணிந்து கொண்டால் பூண்டு கொண்டால் பொன்னகர் வாழ்வை புகுவாய், நீ பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்க முடியும். அதுதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, வேதத்தை குறித்த, அதாவது இந்த பிரைன் அல்லது மைண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டேட்டா. அது எல்லையே கிடையாது. அவ்வளவு பெரிய தகவல்கள் அடங்கி இருக்கிற ஒன்று. இந்த ஹோல் யூனிவர்சல், அதாவது கேலக்சியை ஃபுல்லாவே அதை சார்ந்துதான் இருக்குது. அது மட்டுமல்ல, நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லுவாங்க, அதுதான் கான்சியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணுது. ஆகவே மனதை ஆளுவதற்கு எப்படியெல்லாம் செயல்படுவது என்பதை சற்று கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாலே போதும். வேத பகுதிகளை நீங்க நிதானித்தனா, இப்போ சில விஷயங்கள்லாம் வேதத்துல ஒவ்வொரு வசனமா நான் இந்த சம்பவத்தோடு ஒப்பிட்டு நான் சில விஷயங்கள்லாம் உங்களோட கூட பேசிட்டு இருக்கிறேன் இல்லையா. ஆண்டவர் அந்த எம்மாவூருக்கு போகும்பொழுது திரும்பி வர்ற வழியில ஆண்டவர் உயிர் தந்துட்டாரு. இப்போ அவங்க போயிட்டு இருக்கிறாங்க எம்மாவூருக்கு. வழியில ஆண்டவர் கூட வந்து பேசிட்டு வர்றாங்க. யாருன்றது தெரியாமே மனசு பேசிட்டு வருது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இவர் தானே இப்படி செய்வாரு அப்படின்றது அங்க ரெக்கார்டு ஏற்கனவே அந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற அந்த நினைவுகள் அந்த கான்சியஸ் மைண்டுக்கு கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, உடனே இவர் நம்ம கூட பேசிட்டு வந்தவருடைய பேசும்போது ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருந்தது பத்தியா. அப்ப மனசுக்குள்ள மாற்றங்களை உண்டாக்குறது ஆண்டவருடைய வார்த்தைங்க. கொழுந்து விட்டு எரிந்ததல்லவா. அப்பதான் வீட்டுக்கு வந்த உடனே அவரு அப்பத்தை எடுத்து புசிங்கள் அப்படி சொல்லும்போது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது. அன்புக்குரியவர்களே, உங்களை குறித்து வேதம் திட்டம் தெளிவாக மனதின் பிரமாணங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. நம் மனதில் எழுதி வைத்திருக்கிறார். நம்முடைய மனது அவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கு நம்மை விட்டு கொடுக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. மனம் திரும்புங்கள் அப்படின்னா, ஏற்கனவே நான் என் மனசை போட்டி ஆட்டிட்டு இருக்கிறேன், சின்ன பின்னமாக்கி வச்சிருக்கிறேன். கண்டதை யோசித்து, கண்டதை சிந்திச்சு, கண்ட நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இத அவர் கையில கொடுத்துட்டு ஆப்ரேட் பண்ணுங்க, எனக்கு நடத்துங்க, எனக்கு புரியல, எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு சின்ன விஷயம் தான். இப்ப நான் வரும்போது மகிட்ட பேசிட்டு வந்தேன். ஒரு 500 ரூபாய் சார்ஜ், 450 ரூபாய் சார்ஜ் கேட்ட ஒரு ப்ரோக்ராம்ல அதை குறித்து ஒரே பாரமா இருந்தது. என்ன இவ்வளவா? அப்ப யோசிக்கும் போது இன்னைக்கு 150 ரூபாய் அதே ஒர்க்கு நடத்தக்கூடிய வழிகள் இருக்குது. நம்ம என்ன பண்றோம், அவசரமா சில விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள் அப்படி நம்ம செய்யறோம். அந்த மனசு இருக்குதே, அது ஆண்டவரிடத்துல நீங்கள் கேட்கும்போது அது நிதானித்து அதற்கான வழிகளை ஏற்படுத்தி நமக்கு நல்லாதாங்க நடத்தும். பொறுமை இல்லை, வேற ஒண்ணும் இல்லை. வசனம் என்பது நம்மை நீடிய பொறுமை உள்ளதாக நம்மை மாற்றி அற்புதமான வாழ்வை நமக்கு வைத்திருக்கிறார். இதை அனுபவிக்க கத்துக்குங்க. அதுக்கு தான் வேத வசனம். ஏன் டெய்லி வசனம் பேசுறோம்? ஏன் டெய்லி நம்ம கேட்கணும்? ஒவ்வொரு நாளும் நம்ம டியூன் பண்ணணும். நம்மை டியூன் பண்ணணும். நான் நினைச்சேன்னா 5 மணிக்கு எழுந்துக்குவேங்க, நான் நினைச்சேன்னா தூங்கிடுவேங்க. நான் நினைச்சேன்னா வியாதியா இருக்கிறேன்னு சொன்னா நான் வியாதி என்ன வர வைக்க முடியுங்க. நான் நல்லா இருக்கிறேன்னா நல்லா இருக்க முடியுங்க. நான் மாத்திரை சாப்பிட்டாதான் வாழ்வேனுங்க, மாத்திரை சாப்பிட்டாதாங்க வாழ முடியும். இல்லைங்க, நான் அதுக்கு சரி செய்வதற்கு நிறைய வழிகள் இருக்குது. நம்ம பாடியை பத்தியோ நம்முடைய எல்லா விஷயங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும் ஈஸியா நீங்க பண்ணலாம். பல ரகசியங்கள் வேதத்தில் இருக்குது. அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து மனதை குறித்த இன்னும் தெளிவான
காரியங்களை நம் மறுநாட்களை பார்க்கலாம். உங்கள் மனதை திருப்புங்கள். தேவன் ஆட்கொள்ளப்படுவதற்கு, தேவனால் நடத்தப்படுவதற்கு உங்களை விட்டு கொடுங்கள். அதுதான் மனம் திரும்புதல் என்பது. நானே ஒரு முடிவெடுத்து நானே வாழ்ற வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அங்கே அற்புதமாக இருந்தது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அங்கே அந்த கல்யாண வீட்டில் ஒரு மிகப்பெரிய அற்புதம். உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கணுமா, அவர் சொல்றபடி நீங்க வாழ்ந்து பாருங்க. நீங்க சொல்ற மாதிரி அவர் வாழ்க்கை கொடுத்தாருன்னா நல்லா இருக்க மாட்டோம். ஏன்னா இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாது. ஒரு சைக்கிள் வாங்க ஆசைப்படுறோம், தப்பு கிடையாது. அதை துடைத்து அதை பராமரிக்கின்ற அந்த பக்குவம் இல்லைன்னா உங்களுக்கு எதுக்குங்க சைக்கிளு? ஒரு நிர்வாகம் பண்ண தெரியலன்னா அது எதுக்கு நீங்க அந்த பொருளை வச்சு என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த விலை மதிக்க முடியாத நம்ம எவ்வளவு மதிப்பு தெரியுங்களா? 210 கோடி. எத்தனை? 210 கோடி இந்த பாடி. ஒரு பல்லு போய் கட்டினா ரேட் இருக்குது, ஒரு கண்ணு போயிட்டா கண்ணு மாத்தினா ரேட் இருக்குது. இப்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ தோராயமா போட்டு பார்த்துட்டு ஒரு மனிதனுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? 210 கோடி. ஒண்ணுமே இல்லைங்க, நான் ஒண்ணுமே இல்லைங்க சொல்லாதீங்க. நீங்க 210 கோடி மதிப்புள்ளவங்க. அப்போ இந்த மதிப்புள்ள நாம் நம்மை குறித்து சரியா புரியலன்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுவீங்க நீங்க? அதனால ஒவ்வொரு நாளும் இது எப்படி இயக்குவது, இந்த மனதில நீங்கள் அதை புரியும் வகையில தன்னை பத்தி யோசிங்க. மற்றவனை பத்தி யோசிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை, தலைவலிக்கும். தன்னை பற்றி சொல்லுவாங்க, இதுதான் செஞ்சீங்கன்னா அவ்வளவுதாங்க. அது நேர் எதிர்மறையா செஞ்சு பாருங்க. எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவமாக கற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். தேவனை போல இந்த உலகத்தில் வாழ்வதற்காகத்தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாய்ப்பிலே பரலோக வாழ்வை அனுபவிக்க நம்மை முழுவதுமாக விட்டுக் கொடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் வாழ்நாளிலும் இந்த ஒரு நாளை கூட்டி கொடுத்தீர். உம்முடைய கிருபையால் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய பலத்திலே நாங்கள் வாழ்கிறோம். நாங்கள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனை ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை நீர் செய்து கொண்டே இருக்கிறீர். எண்ணி பார்க்க முடியவில்லை. அத்தனையாய் நீர் எங்கள் மேல் அன்பு வைத்தீர். உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லப்பா. நான் எத்தனையோ முறை உங்க விட்டு தூர போனாலும் நீர் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கரம் பிடித்திருக்கிறதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன்ப்பா. என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறீங்க. நீங்க தாயினும் மேலா எங்கள் மீது அன்பு வைத்தவர், தகப்பனை போல எங்களை சுமக்கிறவர். ஒரு ஆண்டவரை வாத்தியாரை விட எங்களுக்கு நீங்க நல்ல ஒரு ஆசிரியரை கற்றுக் கொடுக்குறீங்க. நல்ல ஒரு நண்பரா இருக்கிறீங்க, நல்ல ஒரு மனவாளனா இருக்கிறீங்க, நல்ல ஒரு சிநேகிதனா இருக்கிறீங்க. நன்றியோடு உண்மை துதிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வார்த்தையை புரியும் ஆற்றல் உண்டாகட்டும். மனதை குறித்த எண்ணங்கள் விரும்பட்டும். அவர்கள் விரும்புகிறபடி ஆகட்டும். நீ விரும்புவதை என்னிடத்தில் கேள், நான் உனக்கு தருவேன் என்று சாலமோனுக்கு சொன்னது போல ஆண்டவரே, நீர் நாங்கள் விரும்புகிற காரியங்கள் எங்களை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் எங்களுக்கு தாரும். மனம் திரும்பி அந்த பரலோக வாழ்வை எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து பெரிய காரியம் இந்த இரவில் படுத்துறீங்கனாலும் மீண்டும் ஒரு நாளை கண்டு உமக்கு நன்றி சொல்ல நீரே எங்களுக்கு கிருபை பாராட்டி எங்களை ஆசீர்வதித்து நடத்த வேண்டுமா? எங்கள் மீட்பு ரட்சகருமாய் இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். இதை குறித்து நாம் வருநாட்டை தொடர்ந்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் உங்கள் மனதிலே நிலை நிறுத்தி புரியும் வகையில் நடத்துவாராக. ஆமென். Bless you all. Thank you.